ஒழுங்கான சாப்பாடு தண்ணி இல்லாமல் அந்த மனுஷன் 438 நாள் உயிர் வாழ்ந்திருக்காரு. 2012 ஜோஸ் இப்படிங்கிற இவரும் இவருடைய ஹெல்ப்பரும் மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன சைஸ் போட் எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ளே போயிருக்காங்க. திடீர்னு அடித்து மிகப்பெரிய புயலால் போட்டோடைய இன்ஜின் ஒர்க் ஆகாமல் போயிருக்கு. போட்டில் இருந்த ஜிபிஎஸும் உடஞ்சி போயிருக்கு. காற்று பலமாக அடித்ததால் போட்டும் கடலுக்குள்ளே பல மைல் தூரம் தள்ளி போயிடுச்சு. நடுக்கடலை இவங்க மாட்டிக்கிட்டாங்க. இவங்க சாப்பாடு தண்ணி அப்படின்னு எல்லாமே காலியாகுது. ஜோஸ் கூட வந்த ஹெல்ப்பரும் சில வாரத்திலே இறந்து போயிட்டாரு. ஜோஸ் மற்றும் தனியாகவே சர்வே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மீன், ஆமை இது எல்லாம் கையாலேயே பிடிச்சி உயிர் வாழ ஆரம்பிக்கிறாரு. மழை பெய்கிறப்ப கிடைக்கிற தண்ணியை வச்சு தான் குடிச்சு உயிர் வாழ்ந்துருக்காரு. இதுவும் கிடைக்காது. அப்போ தன்னுடைய யூரினை குடிச்சு சர்வே பண்ணியிருக்காரு. மனசளவில் பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக டைம் கிடைக்கும் போதெல்லாம் கடவுளை ப்ரே பண்ணுறாரு. சுற்றி தன்னுடைய ஃபேமிலி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபைனலாக 14 மாதம் 438 நாள் 10,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி மார்ஷல் ஐலாண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு இவருடைய போட் கரை ஒதுங்குது. ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு மனுஷன் கடலில் தொலைஞ்சு போய் இவ்வளோ நாள் உயிர் பழிச்சு சர்வே பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைம். டாக்டர் எல்லாரும் ஒரு மனுஷன் இவ்வளோ நாள் உயிர் பழிச்சது இருக்க மாட்டாங்க, சான்ஸே இல்லைன்னு சொன்னாலும் ஜோஸ் அதை செஞ்சு காட்டியிருக்காரு.